பொதுவாகவே நம்ம கோவிலுக்கு போகிறோன்னா அந்த கோவிலை வழிபாடு செய்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா தாயாரை நம்ம முதல்ல தரிசனம் செய்வோம். அதே போல் நம்ம சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்கிறது, இதில் உள்ள ஒரு சூட்சுமமான ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பரம ஏழையாக இருந்தால் கூட நிச்சயமாக இந்த முறைப்படி நீங்கள் சிவபெருமானை வணங்குனீங்கன்னா நம்முடைய வறுமையும் நீங்கும், நம்முடைய கெட்ட கர்மா, நம்முடைய அனைத்து கஷ்டமும் நம்ம விட்டு படிப்படியாக குறையும். இந்த முறையில் நீங்கள் சிவபெருமானை நீங்கள் வழிபட்டு பாருங்கள். சிவன் கோவிலுக்கு போகும்பொழுது முதல்ல கோவிலில் இருக்கும் கோபுரத்தை தரிசனம் செய்யணும். அதுக்கப்புறம் கொடிமரத்தை நமஸ்காரம் செய்யணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையாரையும் முருகப்பெருமானையும் வணங்கிட்டு கோவிலுக்குள்ளே நம்ம போகணும். சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வரரோட சன்னிதானத்திற்கு முன்பு போய் சனீஸ்வரருக்கு பக்க வாட்டில் நின்று பணிவோடு நம்ம வணங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் இருக்கும் லிங்கோத்பவர்களை நம்ம நமஸ்காரம் செய்யணும். அடுத்து சண்டிகேஸ்வரர் நம்ம தரிசனம் செய்யணும். உங்களுடைய பேரை 3 முறை சொல்லி நீங்கள் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறதாக சண்டிகேஸ்வர்கிட்ட ஒரு அட்டனன்ஸ் நம்ம போட்டுடணும். அதுக்கப்புறம் 3 முறை கோவிலை வலம் வரணும். 3வது முறை கோவிலை வலம் வரும்போது சண்டிகேஸ்வரர்கிட்ட நின்று சிவன் கோயிலேருந்து நான் எதையுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னு 2 கையையும் சண்டிகேஸ்வரரை காட்டிட்டு சண்டிகேஸ்வரர்கிட்ட அதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல்களை வச்சுட்டு நீங்கள் சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக நீங்கள் போகணுங்க. சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு கையை தட்டுறது, சொடக்கு போட்டு கூப்பிட்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அமைதியான முறையில் நம்ம அவர்கிட்ட வணங்கணும். அவர் எப்பொழுதுமே தியான நிலையில் இருப்பாங்களாம். இதை பற்றி சண்டிகேஸ்வரர் வழிபாடு பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் போயிட்டு பாருங்கள். அடுத்து நீங்கள் சிவபெருமானை வணங்குங்க. சிவபெருமானை நீங்கள் தரிசனம் செய்யறதுக்கு முன்னாடியே உங்களுடைய கோரிக்கைகளை சண்டிகேஸ்வரர் சிவபெருமான்கிட்ட வச்சுருவாங்களாம். நீங்கள் சிவபெருமானை கண்குளிர பார்த்து வழிபாட்டை முடிச்சுட்டு வீட்டிற்கு திரும்பினாலே போதும். எதற்காக இந்த முறையில் வழிபாடு செய்யணும்னா, எதற்காக மற்ற இறைவனையெல்லாம் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் சிவபெருமானை சரணடையணும் அப்படின்னு பல பேருக்கு சிந்தனை வரலாம். எத்தனை இறைவன் இருந்தாலும் எத்தனை வழிபாடு செய்தாலும் கடைசியாக நம்ம செல்லக்கூடிய இடம் சிவபெருமானின் பாதங்கள் மட்டும்தான். அதனால் எல்லா வழிபாட்டையும் முடிச்சுட்டு அனைத்து கடமைகளையும் முடிச்சுட்டு இறுதியாக நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்வது நமக்கு கோடான கோடி புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். சில சிவனடியார்களுக்கெல்லாம் கோவிலில் இருக்கும் மற்ற தெய்வங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. வந்தவுடன் நேராக ஈசனை போயிட்டு தரிசனம் செய்வாங்க. அது அவங்கவுங்க மனதை பொறுத்தது. அவரை எப்படி கும்பிட்டான்னு பாசத்தோடு சிவசிவான்னு சொன்னாலே நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி நமக்கு உதவி செய்கிறவங்க ஈசனோட பாதத்தில் உங்களுக்கான இடத்தை நிச்சயமாக கொடுப்பாங்க. இப்போ சொன்ன முறைப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை உங்கள் கண்கூட உணரலாம்.